ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ நேற்று இந்த ட்விட்டரு இன்ஸ்டாகிராம்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா கண்ணில் தென்படுச்சு. அது எப்படின்னா OnePlus Nord 2T. இந்த டீன்ற சீரீஸ் பார்த்திங்கன்னா OnePlusக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த மார்க்கெட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், இந்த 60, 70, அப்புறம் 80, அதுக்கப்புறம் 9லேருந்து பார்த்தீங்கன்னா 9Rன்னு சொல்லி கொண்டு வர வச்சாங்க. அதுக்கப்புறம் 9RTன்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ இந்த டி சீரீஸை நார்டுக்கும் கொண்டு வராங்களாம். OnePlus Nord 2T அப்படின்ற ஒரு பேரில் ஒரு புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது ஆல்ரெடி லான்ச் ஆகி மக்களால் வெறுக்கப்பட்டு போ அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லைட்டாக பேரெல்லாம் மாற்றி பேக் பேனலை மாற்றி ப்ராசர் வேறு ஒரு பேரில் வச்சு, அதாவது அதே ப்ராசர் தான், லைட்டாக டிங்கரிங்லாம் பார்த்து உங்களுக்கு சேல் பண்ண போகிறாங்க. அது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 உங்களுக்கே தெரியும். Mediatek Dimencity 1200ஓட வந்துச்சு. 50 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX 766 OSோட வந்துச்சு. ஆரம்பத்தில் லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு, காம்பேக்டாகவும் இருந்துச்சு. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. OnePlus தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா கரெக்டான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா தரலை. உங்கள் வீட்டில் பவர் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும், நீங்கள் வந்து அந்த ஃபோன் என்னது ஃபோல்ட் ஆகிற மாதிரி எங்கேயாச்சும் உட்காந்துருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு இது இருக்குன்னு நம்ம சைடு தான் திருப்ப பார்த்தாலே தவிர அங்கிட்டிருந்து ஒரு கரெக்டான சொல்யூஷனும் வரலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் அதை வந்து பேக்மேன் எடிஷன் சொல்லிட்டு கூட 5000 ரூபா வச்சு லான்ச் பண்ணாங்க. அப்போயுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாரும் வாங்கலை. ஏன்னா அந்த ரேட்டுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்மார்ட் ஃபோன் 30,000 இருந்துச்சு. அது 35, 38க்கெலாம் கொண்டு போனாங்க பேக்மேன். அதுக்கு OnePlusோட 9 வாங்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ OnePlus Nord 2Tன்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் பேனல் வந்து லீக் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேலே அந்த கேமரா இது பார்த்திங்கன்னா 2 சர்க்கிள் போட்டிருக்காங்க. மொதல் சர்க்கிளில் ப்ரைமரி சென்சார் நல்லா பெருசாக இருக்குது, அது அந்த 50 மெகாபிக்சலுக்கானது. கீழே அந்த 2 இது பாருங்கள், அது எதுக்கு? ஒன்று வரிசையாக வைக்கணும், இல்லை இங்கிட்டு வைக்கணும். அது என்ன கோணல் மாடலாக வச்சுருக்காங்க, பார்க்கவே கொஞ்சம் வியர்டாக இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து 2T கிடையாது 10R அப்படின்றாங்க. OnePlus 10R தான் இந்த டிசைனில் வருன்றாங்க. ஸோ அது எதுவாக இருந்தால் என்ன, டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. இப்போ மற்றபடி இந்த Nord 2Tயோட ஸ்பெக் என்னென்னா உங்களுக்கு 6.43 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். இதே ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா நாடோட எல்லா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காம்பேக்டாக 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து தராங்க. அடுத்தபடியாக கேமரான்னு வரும்போது பின்னாடி 3 கேமரா செட்டப். அந்த ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சோனியோட சென்சார், OIS இருக்குது, EAS இருக்குது. நல்ல ஒரு லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கேப்பபிளான ஒரு இது சென்சார் தான். அது செகண்டரி பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார், அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஸோ ஃப்ரண்ட்டில் 1080 60 FPS கொடுத்தாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். 4Kவே இதுக்கு முன்னாடி இல்லை Nord சீரிஸில் கொடுத்தாங்க, இதுலேயும் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்து ப்ராசஸர், இதில் தான் பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு இதுக்காண்டியே யாரையும் வாங்கவே விடக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க திருப்பி நம்மளை தான் முட்டாளாக்க பார்க்குறாங்க. ஏன்னா இது மீடியாடெக்கோட Dimensity 1300, அதாவது 1200 ஓவர் கிளாக் பண்ணி 1300 விற்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ளஸ் வரும். அதுக்கப்புறம் 865 ப்ளஸ்ஸை 870 சொல்லி லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 888ன்னு ஒன்று வரும், 888 ப்ளஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி கிளாக் ஸ்பீடை ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூஸ் பண்ணுறக்காண்டி இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு பேரில் லான்ச் பண்ணாங்க. அதே இதுதான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பண்ணுறாங்க. ஸோ 1200 நல்ல ப்ராசஸர் தான், நான் அதை குறை சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு கேமிங் இருக்கும், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரும். பட் Nord சீரீஸில் அவங்க சொதப்பிட்டாங்க. அது என்ன பண்ணான்னு தெரில. ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஒழுங்காக மைக்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, என்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னு அவங்க சொன்னால் தான் தெரியும், அவங்க சொல்ல மாட்டுறாங்க. ஸோ அதனால் இது 1200 தான். லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து 1300 அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. 4500 mAhக்கான பேட்ரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு தெரியும் OnePlusோட 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபயர் சார்ஜர். அதுக்கப்புறம் வயர்லெஸில் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ்க்கான சப்போர்ட் இருந்துச்சு. இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்காது. மற்றபடி டியூயல் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட்டு, LPDDR, 4x ரேம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 or 5 இப்போதைக்கு லீக்குனால எனக்கு சரியாக தெரியலை. மற்றபடி மேஜர் ஸ்பெக்லாம் இதுதான்: டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி. அப்புறம் இது Android 12 ஆக்சிஜன் OS
அதில் ஒரு டாட் இருக்குது, அது என்னன்றதான் தெரில. அதுக்கு நீங்கள் ஸ்டாக் ஆண்ட்ராய்டே கொடுத்துட்டு போயிடலாம். எதுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ்ன்ற பேரில் கலர் ஓஎஸை கொடுத்துக்கிட்டு, அதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா மக்கள் சந்தோஷமாக யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா. நாடு 2T எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது எப்படியும் பார்த்தாலும் 30,000 33 அந்த ரேஞ்சுக்கு தான் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஆல்ரெடி OnePlusலேயே பார்த்தீங்கன்னா 9R இருக்குது, 9 இருக்குது, 9RT கூட நீங்கள் போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நாடு 2T வந்துச்சுன்னா, சப்போஸ் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் தரேன், அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு குரூப் இருக்குது, அதில் ஒரு 2400 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. என்னைய விட அவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை நண்பர்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏதாச்சும் ஃபீட்பேக் கேளுங்க, குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலும் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நியூவாக ஒரு கம்பெனி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணால அந்த டைம் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அங்கே உள்ளதை நான் லேர்ன் பண்ணணும். அதுக்காண்டி கொஞ்சம் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் அந்த மார்னிங் டைம் ஈவினிங் டைம்லாம் கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணனால என்னால் ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே எப்போனாலும் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இதுதான். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு இதில் டக்குன்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது கொஞ்சம் வேறு ஒரு ஃபீல்டு மாறி இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.